இப்போ வந்து நம்ம மின்ட் பிளான்ட் வைக்க போகுது. இது பேர் புதினா, இங்கிலீஷில் சொல்லுவாங்க மின்ட் பிளான்ட்டு. இப்போ வந்து நம்ம அதுதான் வைக்க போகிறோம். அதனால தான் பாதி மண் எடுத்து அதில் போட்டிருக்கோம். இது வந்து நாங்கள் கிள்ளி போட்ட புதினா, அதோட இது தான் அது வைக்க போகிறோம். வாங்க ஹாய், இந்த மாதிரி நிறைய கிட்ட வச்சுக்கோங்க, அப்போதான் நிறையா வரும். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன் நான். ஹாய், இப்போ நம்ம மின்ட் பிளான்ட் வச்சுட்டோம். பச்சை வைக்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம மண் எடுத்து இது பண்ண போகிறோம், படைச்சப்ப இது புடைச்சி வச்சு நம்ம நார்மலாக படுக்க வைக்க முறை இல்லை, படுக்க வச்சுருங்க. படுக்க வச்சுட்டு நம்ம அப்படியே பச்சை வச்சோன்னா ரூட்டு பின்னாடி பக்கம் வந்துடும். அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக இருக்கும். புதினா வச்சோன்னா நாங்கள் எல்லா செடியுமே வச்சுருக்கோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய், இப்போ நம்ம மின்ட் வச்சாச்சு. இப்போ தூவிட்டோம். இப்போ வந்து சொட்ட தண்ணி விட்டோம். வாங்க பார்க்க. இந்த மாதிரி விடுங்க கைஸ். இந்த மாதிரி விட்டால் தான் கரெக்டாக வரும். மொட்டமாக ஊட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே வராது செடி. வெல்கம் டு ஃப்ராங்க் டெரஸ் கார்டன். இன்னைக்கு நம்ம வந்து பெரிய நெல்லிக்காய் பிளான்ட்டை வந்து பிளான்டேஷன் பண்ண போகிறோம். இதுக்கு மண் கலவெலாம் ரெடி பண்ணி மூணு நாள் ஆச்சு. இது பாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 15x20. இது வந்து பாட் மிக்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு வந்து கோகோ பீட்டு, ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு வந்து மாட்டு சாணம். இதில் வந்து கொஞ்சமாக வேப்ப புண்ணாக்கும் புளிச்ச மோர் கரைசலும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி 3 நாள் ஆச்சு. இப்போ வந்து நான் பெரிய நெல்லிக்காய் செடியை வந்து பிளான்டேஷன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி கவரெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஏன் நான் வைக்கிறேன்னா, ஆல்ரெடி நான் துளசியை சாமியை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கேன். அது பக்கத்தில் எனக்கு பெரிய நெல்லிக்காய் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது இன்னைக்கு தான் நடக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி விடணும். அப்போ தான் அந்த கீழே இருக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போய் பதியும். அழுத்தி விட்டுட்டு இங்கே சுத்தூரம் இருக்கிற மண்ணையும் நல்லா அணைச்சி விடணும். மேலே இந்த சரௌண்ட் இருக்கிற மண் வந்து லூஸாக தான் இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற மண் மட்டும் இந்த மாதிரி அணைச்சி விடணும். இந்த மாதிரி அணைச்சி விட்டாச்சு. இப்போ மேலே இருக்கிற மண் வந்து லூஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றும் போது நல்லா அதுக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். அதனால தான் இப்போ அவ்வளோதான் நாங்கள் எடுத்து தண்ணி ஊற்ற போகிறோம். இதுக்கு தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நல்லா அடுத்தடுத்து இவ்வளோ தண்ணி எல்லாம் ஊற்ற வேணாம். இப்போ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நம்ம நிறைய தண்ணி ஊற்றிக்கிறோம். கீழே தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும், அது வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெல்லிக்காய் செடி வச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து ஆப்பிள் செடி வைக்க போகிறோம். அடுத்து வந்து ஆப்பிள் செடி அதை வச்சு நெல்லிக்காய் வச்சாச்சு. அடுத்து வந்து ஆப்பிள் வைக்க போகிறோம். ஆப்பிள் இந்த கிளைமேட்டுக்கு வருமா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் எங்களுக்கு வைக்கணும்னு ஆசை, வைக்க போகிறோம். பாருங்க
இது 3 பிரான்ச்சஸ் தான் இருக்குது இதில். வாங்கிட்டு வந்து கூட ஒரு 15 days ஆகிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி தான் வைக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கும் சேம் அதுக்கு சொன்ன மாதிரியே தான் 15 x 20 பாட் சைஸு. மண் கலவெல்லாம் சேம் அதுக்கு நெல்லிக்காய் செடிக்கு சொன்ன மாதிரியே தான். இப்போ அதில் தான் நாங்கள் வைக்க போகிறோம். சேம் அதே ப்ராசஸ் தான். நல்லா அழுத்தி விட்டுட்டு மண்ணை நல்லா உள்ள தள்ளி ப்ரெஸ் பண்ண போகிறோம். மண்ணை நல்லா உள்ள தண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ தான் அது ரூட் வந்து நல்லா போய் உள்ள பிடிக்கும். அப்புறம் மேலே இருக்கிற மண்ணை லூஸாக விட்டுட்டு போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் செடி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த செடியோட அப்டேட் எல்லாம் நாங்கள் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். பாய்.